ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ வந்து கொஸ்டின் என்னன்னா, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் யூசிங் ரேங்க் மெத்தட். இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வந்து ரேங்க் கண்டுபிடிச்சி ரேங்க் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா இருக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிப்போம், தெரிய வரும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டுபிடிப்போம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினோட x1 xy செட் அதாவது சொல்யூஷன் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா எப்படி? 1 -1 2 2 1 4 4 -1 1 into xyz to 2 7 4. ஸோ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ax is equal to b. இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ab. அப்போ a and b இப்போ சேர்த்து எழுத போறோம். 1 -1 2 2 1 4 4 -1 1 2 7 4. ஓகே, இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வந்து இதை நம்ம எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இதை இப்போ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க 0 கொண்டு வரணும், இங்க 0 ஆகணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்குவோம். இப்போ செகண்ட் ரோல பார்க்கணும். R2ல என்ன பண்ணணும்? இந்த பிளேஸ்ல 0 வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த இதுல 1 இருக்கா? ஸோ இந்த ரோ -2 இன்டூ இந்த ரோ, இந்த பிளேஸ்ல 2 கொண்டு வந்துட்டோம்னா 2 - 2 0 ஆயிரும். நான் என்ன பண்ணணும்னா R2 - 2 இன்டூ R1 2 இன்டூ R1 2 இன்டூ ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப என்ன ஆகும்? R2 என்ன எழுதுவோமா? 2 1 4 7 2 1 4 7 மைனஸ் 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 மைனஸ். அப்புறம் 2 இன்டூ R1 என்ன? 1 இன்டூ 2 2 1 இன்டூ 2 -2, அதனால +2 ஆயிடும். 2 2 சார் 4, அப்புறம் 2 2 சார் 4. இப்போ அதை கால்குலேட் பண்ணி இங்க எழுதுவோம். 2 - 2 0 1 + 2 3 4 - 4 0 7 - 4 3. ஓகே, ஸோ இது முடிஞ்சு. இப்போ ரோ 3 R3 என்ன வரணும்? இந்த பிளேஸ்ல 0 வரணும், அப்படிதானா? அப்போ நம்ம இந்த 1 வந்து 4 மாத்தணும்னா 4 - 4 0 ஆக்கலாம். இல்லைன்னா இந்த 2 மல்டிப்ளை பண்ணி 4 ஆக்கணும்னா 4 - 4 0 ஆக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ரோ 1 எடுத்துக்கிறேன். அப்போ R3 - 4 இன்டூ R1. அப்ப என்ன வரும்? R3ல என்ன இருக்கு? 4 -1 1 4 மைனஸ் 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 போட்டாச்சா? 4 இன்டூ R1. 4 இன்டூ R1 இது இந்த ரோ ஃபுல்லுமே 4 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 இன்டூ 4 4 -1 இன்டூ 4 +4 ஆயிரும். 4 2 சார் 8, மறுபடியும் 4 2 சார் 8. ஓகே, இப்போ அதை கால்குலேட் பண்ணி எழுதிடலாமா? 4 - 4 0 -1 + 4 3 1 - 8 -7 4 - 8 -4. ஓகே, ஸோ இப்போ எக்லான் ஃபார்முக்கு வரணும்னா இங்க என்ன வரணும்? இந்த பிளேஸ்ல 0 வரணும். அப்ப இங்க சிம்பிளா என்ன பண்ணலாம்? இந்த ரோ மைனஸ் இந்த ரோ பண்ணோம்னா 3 - 3 0 ஆயிரும். 0 - 3 0 தான் இருக்கும். அப்ப எந்த சேஞ்சஸும் வராது. இங்க 0 வரும், இங்க வந்து 0 ஆயிரும். அப்ப நம்ம அது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ நம்ம இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு தேவையான எக்லான் ஃபார்ம்ல அது ஆல்ரெடி இருக்குது. இப்ப R3 என்ன பண்ண போறோம்னா R3 - R2 இப்ப 0 - 0 0 3 - 3 0 -7 - 0 -7 -4 - 3 -7. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்லான் ஃபார்முக்கு வந்தாச்சு. இன்னும் நம்ம இதை 0 ஆக்க ட்ரை பண்ணோம்னா என்ன நடக்கும்? இதை நம்ம இங்க மறுபடியும் இவாலுவேட் பண்ணும்போது 0 - 3 இல்லைன்னா ஏதாவது ஒரு வரும்போது இந்த 0 பிளேஸ்ல திருப்பி ஏதாவது ஒரு நம்பர் வந்துருக்கும். ஸோ அது நமக்கு வரக்கூடாது. அதனால நம்ம இதுலயே முடிச்சுக்கலாம். இதுல வந்து இப்போ வந்து எக்லான் ஃபார்ம் வந்தாச்சு. இப்ப ரேங்க் ஆஃப் AB என்ன? அதாவது இந்த ரேங்க் ஆஃப் மொத்த மேட்ரிக்ஸ் இது A இது B, கரெக்டா? இங்க நம்ம வந்து எடுத்தோம், இது A இது B ன்னு எடுத்தோம். இதோட ரேங்க் என்ன? A, B. நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து பார்க்கணும். இங்க இந்த ரோ ஃபுல்லா 0 இருக்கா? இல்ல. இந்த ரோ ஃபுல்லா 0 இருக்கா? இல்ல. இந்த ரோ ஃபுல்லா 0 இருக்கா? இல்ல. அப்போ மூணு ரோலையுமே நம்பர் இருக்கு. அப்ப ரேங்க் வந்து 3.
ஓகே தானே. இப்போ அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ பார்க்கணும். ஏன்னா இது இந்த 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும். அப்போ இங்கே 3x3 மேட்ரிக்ஸில் ஏதாவது நான் 0 ரோ இருக்கா, இந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கா இல்லை, இந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கா இல்லை, இந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கா இல்லை. இப்போ இதுக்குமே ரேங்க் வந்து 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, தட் இஸ் 3. அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல். ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போ சிஸ்டம் கன்சிஸ்டன்ட். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுவோம், கன்சிஸ்டண்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், XYZோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே தானே. ஸோ இப்போ எக்ஸ் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து இந்த லாஸ்ட்ல ஒரு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருக்குல்ல, அதை ஈக்குவேஷனா மாற்ற போறோம். எப்படி மாற்ற போறோம், ஃபர்ஸ்ட் இந்த ரோ எடுப்போம். இதோட பிளேஸ் வந்து Z கரெக்டா. -7Z இஸ் ஈக்குவல் டு -7. அப்ப என்ன வரும், Z இஸ் ஈக்குவல் டு -7 டிவைட் பை -7 1 வந்துடும். இப்போ இந்த செகண்ட் ரோ எடுப்போம். செகண்ட் ரோல என்ன இருக்கு, y மட்டும்தான் இருக்கு. இங்க 0 இங்க 0. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 3. புரியுதா, y இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 3 1 முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எல்லா வேல்யூமே இருக்கு. அப்போ 1x minus y plus 2z is equal to 2. இப்போ x வந்து நமக்கு தெரியாது, அதனால x அப்படியே வச்சுக்கலாம். y வந்து என்னது -1 plus z வந்து என்னது 1. அப்போ 2 into 1 2 is equal to 2. அப்போ -1 plus 2 என்னது 1 ஆயிரும். plus 1 is equal to 2. அப்போ x is equal to 2 minus 1, x is equal to 1. So solution x, y, z is equal to 1, 1, 1. இதான் வந்து இதோட சொல்யூஷன். ஓகே, இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்படி, ஃபர்ஸ்ட் வந்து இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். 3 1 1 1 -3 2 7 -1 4 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. 2 1 5. ஓகே, இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. வேற கலர் யூஸ் பண்ணுமா, டல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு, AX is equal to B அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB. ஏபினா நம்ம இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் இப்போ சேர்த்து எழுத போறோம். 3 1 1 1 -3 2 7 -1 4. இப்போ அடுத்து B மேட்ரிக்ஸ் 2 1 5. ஓகே, ஸோ இப்போ இதை எழுதியாச்சு. இனி வந்து இதை எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எக்லான் ஃபார்முக்கு எப்படி கொண்டு வரது, நமக்கு எக்லான் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து 1 இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த கால்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இங்கே 3 இருக்கு, இதை 1 மாற்றணும். என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு ரோவையும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R2. அப்போ 1 -3 2 1 வந்து R1 இன்டர்சேஞ்ச் R2. R1 R2 வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். 1 1 2 7 -1 4 5 மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க 1 கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் என்ன, இந்த பிளேஸ் 3 வந்து 0வா மாத்தணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டு. R2 என்ன பண்ண போறோம், 3 -3. இந்த ரோவை 3 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த 3 வந்துடும். 3 -3 0 ஆயிடும். ஸோ R2 -3 into R1. ஓகேவா, இப்போ R2 என்ன எழுதுவோம், 3 1 1 1 3 1 1 2. ஓகே, மைனஸ் எல்லாத்தையும் மைனஸ் போட்டோம். 3 into R1. 1 3 is 3 3 3s are -3 into +3 9 2 3s are 6 1 3 is 3. ஓகே, இப்போ அதை கால்குலேட் பண்ணி எழுதிடலாமா. 3 -3 என்ன 0, 1 + 9 என்ன 10, 1 - 6 என்ன -5, 2 - 3 என்னது 2 - 3 என்னது -1. இது எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து R3. R3க்கு என்ன பண்ணணும், 7 இருக்கு. 7 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், R3 -7 into R1. இந்த ரோ ஃபுல்லா 7 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப அந்த 1 இருக்க இடத்துல 7 வந்துடும். 7 - 7 0 ஆயிடும். கரெக்டா, அப்ப இப்ப எழுதுவோம். R3 எல்லாம் எழுதுவோம். 7 -1 4 5. இப்போ 7 into R1 எல்லாத்தையும் மைனஸ் இருக்கா. 7 into 1 7
7 3s are 21 மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 21. அப்புறம் 7 2s are 14, 1 7s are 7. ஓகே, இப்போ அதை கால்குலேட் பண்ணி எழுதலாமா? 7 minus 7 என்னாச்சு? 0 ஆயிட்டு. minus 1 plus 21 என்னாச்சு? 20 ஆயிட்டு. 4 minus 14 என்ன ஆயிட்டு? 10 ஆயிட்டு. 5 minus 7 என்னாச்சு? minus 2 ஆயிட்டு. ஓகேவா? இப்படி வந்துச்சு. இனி அடுத்து நமக்கு எக்லான் ஃபார்ம் என்ன ஆகும்? இங்க 0 கிடைக்கணும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிடுவோம். செகண்ட் ரோவையும் அப்படியே எழுதிடுவோம். ஏன்னா நமக்கு இங்க 0 கிடைச்சாச்சு, அதனால பாதர் பண்ண வேண்டாம். R3 என்ன? இந்த பிளேஸ்ல 20 இருந்துச்சுன்னா இது வந்து 0 ஆயிடும். கரெக்டா? அப்ப இந்த ரோவை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப R3 minus 2 into R2. ஓகே, சோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாமா? R3 பிளேஸ்ல என்னலாம் இருக்கு? 0 20 minus 10 minus 2. இப்போ இங்க மைனஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் மைனஸ் போடுவோம். 2 into R2, 2 into இந்த இது 0 into 2 0, 10 2s are 20, மைனஸ் இருக்குது. 5 2s are plus 10 ஆயிரும். அப்புறம் இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கு. 1 2 is 2 plus 2 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன வருதுன்னா 0 minus 0 0, 20 minus 20 0, minus 10 plus 10 0, minus 2 plus 2 0. ஸோ இந்த ரோ ஃபுல்லுமே வந்து இப்போ 0 ஆயிட்டு. கரெக்டா? இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் வேணும். எக்லான் ஃபார்ம்ல இருக்குது அண்ட் ரோ ஃபுல்லுமே 0 ஆயிட்டு. இப்போ அடுத்து ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ரேங்க் ஆஃப் ஏபி. ஏபியோட ரேங்க் என்ன? இது மொத்தம் இந்த ரோ ஃபுல்லா 0 இருக்கா ஏபில. அப்போ நம்ம இதை விட்டுறோம். அப்போ நான் ஜீரோ ரோஸ், 2 நான் ஜீரோ ரோஸ் தான் இருக்கு. அப்போ 2. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்ன? இது ஏ மட்டும், இந்த 3x3 மேட்ரிக்ஸ் மட்டும். இந்த ரோ ஃபுல்லா 0 ஆயிட்டா. அப்போ 2 ரோ தான் இருக்கு. 2 ரோலே நான் ஜீரோ ரோஸ். அப்போ 2. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2 இருக்குது. ஸோ த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ரேங்க் வந்து ரெண்டும் ஏ கமா பியும் ஏ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வச்சு அண்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் மெனி சொல்யூஷன்ஸ், நிறைய சொல்யூஷன் இருக்கலாம் இதுக்கு. ஏன்னா மொத்த மேட்ரிக்ஸோட இதை விட ரேங்க் வந்து கம்மியா இருக்கு, அதனால. ஓகேவா? ஸோ ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். எக்ஸ் minus 3y plus z plus 2z is equal to 1. First row எடுத்தாச்சு. Second row 10y minus 5z is equal to minus 1. இப்போ z வந்து நமக்கு இல்லை, அதனால என்ன பண்றோம்னா consider z is equal to k. ஏதாவது ஒன்று கேயோ ஏயோ பியோ ஏதோ ஒன்று எடுக்கலாம். ஆனால் இசட்டுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ அசியூம் பண்றோம். ஏன்னா அது இல்லை இல்லாதனால வந்து அசியூம் பண்றோம். ஸோ இசட் வந்து கே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த z equal to k இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ஸ்டியூட் z equal to k இன் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? 10y minus 5k is equal to minus 1. இந்த k வந்து x y z மாதிரி இல்லை, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து ஒரு நம்பரா நம்ம நினைச்சுக்கணும். அப்போ இது இப்போ எப்படி வரும்? 10y is equal to 5k minus 1. இப்போ y is equal to 5k minus 1 by 10. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல z-ஐயும் y-ஐயும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்ன வரும்? x நமக்கு தெரியாது. மைனஸ் 3 into y வந்து என்னது? 5k minus 1 by 10. அடுத்து பிளஸ் 2 into z, பிளஸ் 2 into z னா 2 into k. ஏன்னா z equal to k is equal to 1. ஓகே, இப்போ நம்ம இதை ஈக்குவேட் பண்ணலாம். x மைனஸ் இந்த 3 வந்து ரெண்டுக்குமே வருமா? 15k plus 3 by 10 plus 2k is equal to 1. So x minus 15k plus 3 plus 20k, இது LCM எடுக்கும், divided by 10 is equal to 1.
அப்ப இங்கேயும் எடுத்துருவோமா, இந்த 10 இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது இது 10x மாறிடும், இந்த 10 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போயிடும். ஓகேவா, இது வந்துச்சு. இப்ப நம்ம வந்து 10x minus 15k plus 20k என்ன வரும், 5k plus 5k plus 3 is equal to 10. இப்போ வந்து இந்த 3 அங்க போயிட்டு 3 என்ன வரும், 7 வரும். அப்போ 10x plus 5k is equal to 7. இப்போ இந்த 5k அங்க போயிடலாம், ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தானே. 10x is equal to 7 minus 5k, x is equal to 7 minus 5k by 10. So solution x, y, z என்ன வரும்னா 7 minus 5k by 10, y வந்து என்ன 5k minus 1 by 10 and z is equal to k. இதான் வந்து சொல்யூஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து third sum போலாம். third sum ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம அது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறோம். 3 1 2 x y z is equal to 5 1 4. ஓகே, ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A B. இப்போ ஏயும் பியும் சேர்த்து எழுத போறோம். எப்படி 2 2 1 5 1 minus 1 1 1 3 1 2 4. இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிளேஸ்ல 1 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இந்த ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ண போறது R1 interchange R2. இந்த ரெண்டு ரோவை நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ 2 2 1 5, தேர்ட் ரோ அப்படியே இருக்கும் 2 4. ஓகே, ஸோ இப்போ இது அச்சீவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்ல 1 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். செகண்ட் இருக்கிறதுல நம்ம இந்த பிளேஸ்ல 0 கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், R2 gives R2 minus 2 into R1 போட்டுலாம். அப்போ 2 minus 2 0 ஆயிரும். இப்போ R2ல என்னெல்லாம் இருக்கு, 2 2 1 5 2 2 1 5 minus 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 2 into R1, 2 into இந்த R1 பண்ண போறோம். ஸோ 2 minus 1 2 plus 2 2 2. ஓகே, இப்போ வந்து இதை கால்குலேட் பண்ணி இங்க எழுதலாம். 2 minus 2 என்னது 0, 2 plus 2 என்னது 4, 1 minus 2 என்னது -1, 5 minus 2 என்னது 3. ஓகே, இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து ரோ 3 R3க்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். R3க்கு இங்க 0 கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணலாம், R3 minus 3 into R1. ஓகேவா, இப்போ R3 என்ன இருக்கு, 3 1 2 4 minus 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 3 into R1 னா 3 plus 3 3 3. இங்க எல்லாம் 1 இருக்கனால நமக்கு வந்து ஈஸியா 3 3 3 வந்துட்டு. இப்போ R3 மைனஸ் ஓகே, இது இப்போ கால்குலேட் பண்ணி எழுதலாம். 3 minus 3 0, 1 plus 3 4, 2 minus 3 minus 1, 4 minus 3 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன, இந்த பிளேஸ்ல 0 வரணும். அப்போ இங்கே 4 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு. இந்த ரெண்டு பிளேஸ்லயும் 0. இந்த ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு பிளேஸ்லயும் 0 தான் இருக்கும். அதனால நமக்கு ஈஸியா அடுத்த ஸ்டெப்பும் நடக்க போகுது. 1 minus 1 1, 0 4 minus 1 3. இப்போ R3 என்ன பண்ண போறோம், R3 minus R2, 0 minus 0 0, 4 minus 4 0, minus 1 plus 1 0. சப்ராக்ட் என்ன பண்றோம், அப்போ இது மைனஸ் பிளஸ் 1 ஆயிரும். -1 plus 1 0, 1 minus 3 minus 2. ஓகே, ஸோ நமக்கு இப்போ எக்லான் ஃபார்ம் வந்தாச்சு. கரெக்டா 1 0 0 0 எக்லான் ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். எப்படி, ரேங்க் ஆஃப் ஏபி. ஏபியோட ரேங்க் என்ன, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இங்கேயும் ஃபுல்லா 0 இல்லை, இங்கேயும் ஃபுல்லா 0 இல்லை, இங்கேயும் ஃபுல்லா 0 இல்லை. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3. இப்போ அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ என்னதுன்னு பார்ப்போம். ரேங்க் ஆஃப் ஏனா இந்த 3/3 மேட்ரிக்ஸ், இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஆகணும். இங்க என்ன இருக்கு, ஒரு ரோ ஃபுல்லா 0 இருக்கு, அடுத்த ரோல நம்பர்ஸ் இருக்கு, அடுத்த ரோல நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இது போயிருமா, அப்போ 2 ரோ தான் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. இப்போ பார்த்தோம்னா ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ. ஏன்னா இது 3ஆ இருக்கு, இது 2ஆ இருக்கு. ரெண்டுமே வந்து சேமா இல்லாதனால இந்த சிஸ்டம் இஸ் inconsistent and has no solution.
இது வந்து இன்கன்சிஸ்டன்ட் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லிடுறோம். அவ்வளவுதான். இது வந்து நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபர்தரா நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதுலயே முடிச்சுக்கிறோம். ஓகே சோ இப்போ வந்து ஃபோர்த் சம் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் சம்ல என்ன ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதை நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 6 - 3 3 4 - 2 2 x y z 2 6 4. ஓகே இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதியாச்சு. ax = b. இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB. இப்போ A யும் B யும் சேர்த்து எழுத போறோம். 2 - 1 1 6 - 3 3 4 - 2 2 and B மேட்ரிக்ஸ் என்ன 2 6 4. ஓகே இப்போ சோ நம்ம இப்போ இதை வந்து எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இங்க பார்த்தோம்னா இங்க 2 இருக்குது, இங்க 6 and 4 இருக்குது. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம இதை வச்சு 0 ஆக்க முடியும். அதனால நம்ம 1 கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது 2 and இது இந்த ரெண்டுமே divisible by 2. அதோட சின்ன நம்பர் தான் 2. அதனால வந்து ஈஸியா போயிடும். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். செகண்ட் ரோ R2 என்ன பண்ண போறோம்னா R2 மைனஸ் இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 ஆயிரும். அப்ப 0 ஆகும். R2 மைனஸ் 3 into R1. அப்ப கால்குலேஷன் எப்படி வரும்? R2 ஃபுல்லா இருக்கும். 6 minus 3 3 6 வெளியாச்சா? minus 3 into R1. 3 2s are 6 minus 3 into 3 plus 3. அப்புறம் 1 3 is 3 3 2s are 6. இப்போ என்ன வருது? 6 minus 6 0 minus 3 plus 3 0 3 minus 3 0 6 minus 6 0 8. இப்போ R3 கண்டுபிடிப்போம். R3 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்க 4 இருக்கு, இங்க 4 வந்துச்சுன்னா 0 ஆயிரும். அப்போ R3 minus 2 into R1. இது 2 2s are 4 ஆயிரும். 4 minus 4 0 ஆயிரும். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணும்? R3 வந்து என்னது? 4 minus 2 2 4 minus 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 2 into R1. 2 2s are 4 minus 2 na plus 2 1 2 is 2 2 2s are 4. அப்ப இப்போ என்ன வந்திருக்கு? 4 minus 4 0 minus 2 plus 2 0 2 minus 2 0 4 minus 4 0. இப்போ வந்து எல்லாமே 0 ஆயிட்டா நமக்கு இப்போ எக்லான் ஃபார்ம்ல இருக்கு. இங்க ஒரு நம்பர் இருக்கு 0 0 0. இந்த ரோவோட இந்த ரோல 0 எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வந்தாச்சு. சோ எக்லான் ஃபார்முக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இதோட ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். ரேங்க் ஆஃப் AB. ரேங்க் ஆஃப் AB என்னது? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இங்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அது எழுதியாச்சு. இப்போ ரேங்க் ஆஃப் A. ரேங்க் ஆஃப் Aனா இந்த 3/3 மேட்ரிக்ஸ் குள்ள மாட்டோம். இதுல எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப இப்போ ரோ ஆஃப் ரேங்க் ஆஃப் AB is equal to rank of A. ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப என்னது? the system is consistent. the system வந்து consistent. and இங்க என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். ரெண்டு ரோல நம்பர் இருந்துச்சு, ஒரு ரோ மட்டும் ஃபுல்லா இல்ல. அப்போ மூணு ஈக்குவேஷனுக்கு ஒரு அன்னோன். அதனால z equal to k அப்படின்னு எடுத்தோம். இங்க வந்து நமக்கு மூணு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு அன்னோன் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் மட்டும் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து நம்ம ரெண்டு அன்னோன் எடுக்க போறோம். அப்போ z is equal to t and y is equal to s. ஏன்னா xyz இருக்குது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. அப்ப செகண்டும் தேர்டும் போயிட்டு, அப்போ y z போயிட்டு x மட்டும் இருக்கு. அப்ப x வச்சு நமக்கு x கண்டுபிடிப்போம். அண்ட் z-க்கும் y-க்கும் வந்து ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ எழுதலாமா? இந்த எக்லான் ஃபார்ம்ல இருக்குதா? 2x minus y plus z is equal to 2. ஓகேவா? இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண வரோம். 2x minus s plus t is equal to 2. 2x is equal to 2. இந்த s யும் t அந்த சைடு கொண்டு போறோம். அப்ப எப்படி ஆச்சு? x is equal to 2 plus s t by 2. இந்த 2 இங்க வந்திருக்கு. அப்போ x வந்து இது. சோ எப்படி சொல்யூஷன் வரும்னா, சொல்யூஷன் x, y, z is equal to 2 plus s minus t by 2, s, t. தான் வந்து சொல்யூஷன்.